அப்படி இல்ல. இப்ப எத்தனை பேர் வரும் கூட தெரியாம ஒரு கூட்டம் நடக்குதுங்க சார். ஆமா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இத்தனை பேர் வருவாங்க. அது திட்டமிட எந்தெந்த ஊர்ல இருந்து வர்றாங்கன்னா அந்தந்த ஊர்ல மாவட்ட செயலாளர் அதுக்கு பொறுப்பு. அதனாலதான் பொதுக்கூட்டம் அதுதான் இல்லைங்க சார். ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் வந்துட்டு பொதுக்கூட்டம் யாருமே எத்தனை பேர் தான் சொல்ல முடியாது. பொதுக்கூட்டம் எல்லாருமே வருவாங்க. பொதுக்கூட்டமா அதுக்கு நீங்க எவ்வளவு பேரு நாங்க பொதுக்கூட்டம் நடத்துறோம் இத்தனை பேர் வருவாங்க சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பாதுகாப்பு எல்லாமே திமுக கூட்டம் நடத்துனது என்னைக்காவது போலீஸ்ல ஆமா இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கரெக்டா முறையா போலீஸ் போய் கொடுத்துதான் அவங்க பாதுகாப்பு வழங்குறாங்க. உங்க ஆட்களே காசு கொடுத்து கூட்டு வரீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். ஆமா கூட்டி அப்படியே வச்சுங்க, கூட்டி வர முடியாது வச்சுங்க. கூட்டி வந்தாலும் இத்தனை பேர் நாங்க கூட்டி வரோம்னு சொல்லிட்டு கரெக்டா நாங்க கொடுக்கறனால தானே அந்த போலீஸ் காசு கொடுத்ததுனால வந்தாங்க. அவங்க காசு கொடுக்காத ஆட்கள், காசு கொடுக்காத நீங்க வந்து பாத்தீங்க. அதெல்லாம் சும்மா ஒரு கூட்டம் கூட்டிட்டா அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. சரி கதைக்கு வாங்க. ஒண்ணும் இல்ல, விக்கிரவாண்டியில இத்தனை பேர் இறந்திருக்கா, அது வந்து பெருசா பேசப்படல. அதே மதுரையில் நடந்திருக்கு. மதுரையில இதே மாதிரி மூச்சு திணறி இறந்திருக்காங்க, அப்பயும் பேசப்படல. இல்ல இப்ப இல்ல நான் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் நான் பேசி எல்லாமே முடிஞ்சிச்சு. இல்ல அதான் பேசிக்கிறேன். இல்ல எல்லாமே நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. வழக்கு பேசணும். நான் கரெக்டா சொல்றேங்க. அவரு பேசவே ஒரு பாயிண்ட் தான் அப்ப நான் பேசிக்கிறேன்.